வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 9 வருடங்களாக மக்களின் அடிப்படை உரிமைகள் மறுப்பு. மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துமாறு கரு ஜெயசூரிய வலியுறுத்தல். இவ்வருட இறுதியில் மாகாண தேர்தல். புலம்பெயர் இளைஞர்களுக்கும் வாக்களிக்க விசேட வாய்ப்பு. விஜிதஹேர தலைமையிலான குழு இவ்வாரம் கூடுகிறது. எரிபொருள் QR பதிவில் நிலவிய தடை நீக்கம். புதிய வாகனங்களை பதிவு செய்ய அரசு அனுமதி. அரசு நிறுவனங்களில் முறைகேடுகளை தடுக்க புதிய விசாரணை அதிகாரிகள் குழாம் நியமனம். 14 நாட்கள் விசேட பயிற்சி வழங்க முடிவு. தேர்தலை இனியும் தாமதிக்காதே. பழைய முறையிலாவது மாகாண சபை தேர்தலை நடத்த அரசுக்கு கடும் அழுத்தம். புதிய தேசிய ஊடக கொள்கை வரைவு அமைச்சரிடம் நேரடியாக கையளிப்பு. மாகாண சபை தேர்தலை நடத்த நிதி ஒரு தடையல்ல. நாடாளுமன்ற குழு அறிக்கையை தாமதமின்றி சமர்ப்பிக்க வேண்டும். ரத்நாயக்க வலியுறுத்து. யாழ்ப்பாணத்திலிருந்து புலம்பெயர் நாடுகளுக்கு நேரடி ஏற்றுமதி. முல்லைத்தீவு மாவட்டத்தை வறுமையிலிருந்து மீட்போம். ஆளுநர் வேதநாயகன் உறுதி. அரசுக்கு எதிராக நிபந்தனையின்றி ஒன்றிணையுங்கள். எதிர்க்கட்சிகளுக்கு திலீப் ஜாவீர பகிரங்க அழைப்பு. தேசிய ஒருமைப்பாட்டுக்கு தன்னாட்சி அதிகாரமே வழி. ஏகாதிபத்திய எதிர்ப்புடன் இணையுமாறு செந்தில்வேல் அழைப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பதவியிலிருந்து விலகுவதற்கான சுப நேரத்தை நாங்களே தீர்மானிப்போம் என்ற சர்வஜன அதிகாரம் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜாவீர தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் இன நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம். இந்த அரசு ஜனநாயகத்துக்கு புறம்பாக செயற்பட்டு வருகிறது. அரசின் பலவீனமான நிர்வாகத்தால் தான் நாட்டில் தற்போது எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோக கட்டமைப்பில் பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களை சாட்டி தமது நிர்வாக தவறுகளை மறைக்க அரசு முயற்சிக்கிறது. ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகுவதற்கான சுப நேரத்தை நாங்கள் தான் அவருக்கு வழங்குவோம். எனவே இந்த அரசுக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் நிபந்தனைகளின்றி ஒன்றிணைய வேண்டும். மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த இந்த அரசில் பல ஊழல் மோசடிகள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக நிலக்கரி கொள்வனவில் இடம்பெற்ற மோசடி தொடர்பாக இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நாட்டின் தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் நாட்டுக்காக ஒன்றிணைந்து அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். அதற்காக அனைவரும் நான் அழைப்பு விடுக்கின்றேன் என்றார். இலங்கையில் தேசிய இன பிரச்சினைக்கு சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் அதிகாரங்கள் பகிரப்படுவதே நிலையான தீர்வாக அமையும் என்று புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சியின் பொதுச் செயலாளர் சி.க. செந்தில்வேல் தெரிவித்துள்ளார். அக்கட்சியின் மத்திய குழுவின் சார்பில் அவர் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, மார்க்சிச லெனினிச கொள்கைகளில் உறுதியாக நின்று செயல்படும் எமது கட்சி எக்காலத்திலும் சந்தர்ப்பவாத அரசியலை ஏற்றுக்கொண்டதில்லை. இலங்கையின் தற்போதைய இக்கட்டான சூழலில் ஏகாதிபத்திய மற்றும் நவகாணனித்துவ கட்டுப்பாடுகளே நாட்டின் முன்னேற்றத்துக்கு பிரதான முட்டுக்கட்டைகளாக உள்ளன. அத்துடன் சாத்திய கட்டமைப்பு மற்றும் மதவாத அரசியல் செல்வாக்கு போன்ற நிலப்பிரபுத்துவ மிச்சங்கள் இன்னும் சமூக ஒடுக்குமுறைக்கு காரணமாக அமைகின்றன. இவற்றுக்கு எதிராக உழைக்கும் வர்க்கம் அணிதிரள வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். இலங்கையை 4 தேசிய இனங்களையும் ஏனைய சிறுபான்மை குழுக்களையும் கொண்ட ஒரு பல்லின நாடாக அங்கீகரிக்க தவறுவதே இனப்பிரச்சினை தீர்க்கப்படாமல் இருப்பதற்கான முக்கிய தடையாகும். சிங்கள மற்றும் தமிழ் தேசியவாதிகள் இருதரப்பினருமே இந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டி வருகின்றனர். சுயநிர்ணய உரிமை தத்துவத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி தன்னாட்சி அதிகாரங்களை வழங்குவதன் மூலமே நாட்டில் உண்மையான தேசிய ஒருமைப்பாட்டை ஏற்படுத்த முடியும். இந்த போராட்டமானது ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டத்துடன் இணைந்தே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர நடைமுறையின் கீழ் புதிய வாகனங்கள் மற்றும் உரிமையாளர் மாற்றம் செய்யப்பட்ட வாகனங்களை பதிவு செய்வதில் நிலவிய தொழில்நுட்ப தடைகள் தற்போது முழுமையாக நீக்கப்பட்டுள்ளன. புதிய வாகன உரிமையாளர்கள் இதுவரை பதிவு செய்யாதவர்கள் அல்லது வாகன உரிமையாளர் மாற்றம் செய்தவர்கள் உத்தியோகபூர்வ இணையதளமான https fuelpass.gav.lk ஊடாக தற்போது தடையின்றி பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
புதிதாக பதிவு செய்பவர்கள் இணையதளத்தில் உள்ள வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பகுதியை தெரிவு செய்து கேட்கப்பட்டுள்ள வாகன விவரங்கள் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை உள்ளீடு செய்வதன் மூலமும் தமக்கான புதிய QR குறியீட்டை பெற்றுக் கொள்ளலாம். ஏற்கனவே பதிவுகளை மேற்கொண்டு அதே வாகனம் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்துபவர்கள் எவ்வித தடையுமின்றி தமது குறியீடுகளை புதுப்பித்துக் கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை விவசாய நடவடிக்கைகள் மற்றும் ஏனைய அத்தியாவசிய சேவைகளுக்கான எரிபொருள் விநியோகம் தொடர்பில் நிலவும் விசேட பிரச்சினைகள் குறித்து அரசு அவதானம் செலுத்தியுள்ளது. இதற்கான தேர்வுகள் மற்றும் மேலதிக வழிகாட்டல்கள் இன்று மாலை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது என்று வலுசக்தி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் முறைகேடுகள் மற்றும் ஒழுக்கக்கேடுகள் தொடர்பில் முதற்கட்ட விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக புதிய விசாரணை அதிகாரிகள் குழாம் ஒன்றை நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கென கோரப்பட்ட விண்ணப்பங்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட 150 அதிகாரிகள் முதற்கட்டமாக இக்குழாமில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர் என்று பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. தெரிவு செய்யப்பட்ட இந்த அதிகாரிகள் 50 பேரை கொண்ட 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு குழுவுக்கும் தலா 14 நாட்கள் கொண்ட விசேட பயிற்சி திட்டங்கள் வழங்கப்பட உள்ளன. அரசு நிறுவனங்களில் முறையான பயிற்சிகளுடன் கூடிய விசாரணை அதிகாரிகளை உருவாக்குவதும் ஏனைய நிறுவனங்களிலிருந்து அமைச்சின் விசாரணை பிரிவுக்கு முன்வைக்கப்படும் கோரிக்கைகளை விரிவாகவும் வினைத்திறனாகவும் கையாளுவதுமே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும் என்று அமைச்சு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. மாகாண சபை தேர்தல் தொடர்பாக கடந்த காலங்களில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகள் மற்றும் பரிந்துரைகள் குறித்து நாடாளுமன்ற விசேட செயற்குழு அவதானம் செலுத்தி தாமதமின்றி தனது இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மேயில் ரத்நாயக்க தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனநாயகத்தின் பிரதான அங்கமாகவே தேர்தல் காணப்படுகின்றது. மாகாண சபை தேர்தல் முறைமையில் காணப்பட்ட சட்ட சிக்கல்களினால் பல ஆண்டுகளாக தேர்தலை நடத்த முடியாத நிலைமை ஏற்பட்டது. மாகாண சபை தேர்தலை தொடர்ந்தும் காலம் தாழ்த்துவது ஜனநாயகத்துக்கு எதிரானது என்பதில் நாம் உறுதியாக உள்ளோம். தேர்தல் முறைமையில் காணப்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்காக நாடாளுமன்ற விசேட செயற்குழு ஒன்று தற்போது இயங்கி வருகிறது. இக்குழு தனது முதலாவது கூட்டத்தை நடத்தியதிலிருந்து 3 மாத காலத்துக்குள் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே குறித்த செயற்குழு தாமதமின்றி தனது அறிக்கையை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். எந்தெந்த தேர்தல் முறைமையின் கீழ் தேர்தலை நடத்துவது என்பது குறித்து ஒரு தெளிவான தீர்வு எட்டப்பட்டால் நியாயமானதும் சுதந்திரமானதுமான முறையில் தேர்தலை நடத்துவதற்கு எம்மால் முடியும். தேர்தலை நடத்துவதற்கு நிதி நெருக்கடி எதுவும் கிடையாது. ஏனெனில் நடப்பு வரவு செலவு திட்டத்தில் மாகாண சபை தேர்தலுக்காக தேவையான நிதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார். இலங்கையில் நீண்டகாலமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை இனியும் தாமதப்படுத்தாமல் தேவை ஏற்படின் பழைய தேர்தல் முறையிலாவது உடனடியாக நடத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசியல் கட்சிகளும் சிவில் சமூக அமைப்புகளும் ஒருமித்த குரலில் வலியுறுத்தியுள்ளன. வாக்குரிமை என்பது மக்களின் அடிப்படை உரிமை. மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாவிட்டால் அந்த சமூகத்தில் சர்வஜன வாக்குரிமை முறையாக செயற்படவில்லை என்றே அர்த்தம். புதிய தேர்தல் முறையை சீரமைக்கும் வரை தேர்தலை நடத்த மாட்டோம் என்று கூறுவது நியாயமான வாதம் அல்ல. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மற்றும் தற்போது சாணக்கியன் ராசமாணிக்கம் ஆகியோர் நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ள தனிநபர் பிரேரணையை அரசு தனது சொந்த பிரேரணையாக ஏற்றுக்கொண்டால் மிக குறுகிய காலத்தில் பழைய முறையிலேயே தேர்தலை நடத்தி முடிக்க முடியும். அவ்வாறு செய்யாமல் குழுக்களை நியமித்து காலத்தை கடத்துவது தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கான ஒரு வழியாகவே அமையும் என்று முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் GLP ரீஸ் தெரிவித்தார். உண்மையிலேயே மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதனை பழைய முறையிலேயே நடத்த வேண்டும். புதிய முறையிலேயே தேர்தல் நடத்தப்படும் என்று கூறிக்கொண்டிருந்தால் அது மறு அறிவித்தல் வரை காலம் தாழ்த்தப்படுவதற்கே வழிவகுக்கும் என்று பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று அதிகாரி ரோஹண ஹெட்டியாராட்சி தெரிவித்தார். குழுக்கள் என்பவை வெறும் அறிக்கைகளை தயாரிப்பதோடு தமது பணியை முடித்துக் கொள்கின்றன. கடந்த அரசிடமும் தற்போதைய அரசிடமும் நாம் பல பரிந்துரைகளை முன்வைத்துள்ளோம். மாகாண சபை முறையை அரசு அதிகாரிகள் வெள்ளையானி என விமர்சிக்கின்றனர். ஆனால் மக்களின் அன்றாட தேவைகளுடன் நேரடியாக தொடர்புடைய இந்த அதிகாரம் முறையாக செயற்படுத்தப்பட வேண்டும் என்று முன்னாள் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ரத்நாயக்க தெரிவித்தார். அரசமைப்பின் 13வது திருத்தத்தின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்கள் மக்களின் பிறப்பு முதல் இறப்பு வரை மிக முக்கியமானவை. எனவே ஒரு முறையற்ற ஜனநாயக சூழலை தவிர்ப்பதற்கு அரசு உடனடியாக தேர்தலை நடத்த முன்வர வேண்டும் என்று
அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளின் முக்கியஸ்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நீண்டகாலமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை இவ்வருட இறுதிக்குள் நடத்துவதற்கு அரசு தீர்மானித்துள்ளது. அத்துடன் எதிர்வரும் ஜூன் மாதத்துக்கு முன்னர் தேர்தலுக்கான திகதி மற்றும் எந்த முறைமையின் கீழ் தேர்தலை நடத்துவது என்பது குறித்த உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிடவும் அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த உத்தேசித்த மாகாண சபை தேர்தலில் புலம்பெயர்ந்து வாழும் இலங்கையர்களுக்கும் வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது என்று வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. மாகாண சபை தேர்தலை எந்த முறைமையின் கீழ் நடத்துவது என்பது குறித்து ஆராய்வதற்காக அமைச்சர் விஜிதஹேர தலைமையில் ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ள குழு இவ்வாரம் கூடவுள்ளது. இக்கூட்டத்தின் போது தேர்தல் முறைமை மற்றும் புலம்பெயர் இளைஞர்களுக்கான வாக்குரிமை தொடர்பான பரிந்துரைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட உள்ளது. புலம்பெயர் இளைஞர்களுக்கான வாக்குரிமை குறித்து கொழும்பை தளமாக கொண்டு இயங்கும் பன்னாட்டு ராஜதந்திர மையங்களுடன் வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர ஏற்கனவே கலந்துரையாடல்களை முன்வைத்திருந்தார். இதன்போது எட்டப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் பரிந்துரைகளின் அடிப்படையிலே இந்த வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் GLP+ வரிச்சலுகை இவ்வருடத்துடன் நிறைவடைகிறது. இந்த சலுகையை மீண்டும் பெற்றுக் கொள்வதற்கு மனித உரிமைகள், நல்லாட்சி உள்ளிட்ட 27 நிபந்தனைகளை இலங்கை பூர்த்தி செய்ய வேண்டியுள்ளது. இதில் மாகாண சபை தேர்தலை நடத்துவது மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது ஆகியன பிரதான நிபந்தனைகளாக உள்ளன. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் மீளாய்வு கூட்டத்தொடரில் இலங்கை மீது தேவையற்ற அழுத்தங்கள் ஏற்படுவதை தவிர்க்கும் நோக்கில் அதற்கு முன்னதாகவே தேர்தலுக்கான திகதியை அறிவிக்க அரசு தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினர்களில் ஒருவரான KP என்ற குமரன் பத்மநாதனை சுரேசலிதான் கைது செய்தார் என இப்போது வாய்ச்சவடால் பேசுபவர்களுக்கு சரத் பொன்சேகா சாட்டையடி ஒன்றை கொடுத்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக செவியிலே இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: நான் முப்படைகளின் பிரதானியாக இருக்கும் போது ஒரு நாள் இரவு கோட்டபாய தொலைபேசியில் சரத் KPயை கொண்டு வந்திருக்கின்றார்கள், உங்களுக்கு தெரியுமா என கேட்டார். இலங்கைக்கு கொண்டு வரும் வரை அவர் யார் என தெரியாது. மலேசியாவில் இலங்கை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ராஜதந்திர அளவில் வந்த அழைப்பை அடுத்து புலனாய்வு குழு ஒன்று மலேசியாவுக்கு சென்று கைது செய்யப்பட்டிருந்தவரை விமானத்தில் அழைத்து வந்தபோது அவரை பாரப்படுத்த மலேசியாவிலிருந்து இருவரும் வந்திருந்தனர். அவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அவரை ஒப்படைத்துவிட்டு இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர்: இவர் KP, உங்களுக்கு பாரப்படுத்துகிறோம். இதன் பின்னர் இவரை நீங்கள் எதையாவது செய்யுங்கள் என அவர்கள் போய்விட்டனர். அப்போதுதான் CIDயினர் கோட்டபாயவுக்கு தொலைபேசியில் அறிவித்துள்ளனர். அதன் பின்னரே கோட்டபாய எனக்கு சொன்னார். KP விமான நிலையத்திலிருந்து நேரடியாக கோட்டபாயவின் வீட்டுக்கே அழைத்து செல்லப்பட்டுள்ளார். CIDயில் கொஞ்சம் காலம் இருந்தார். ஆனால் சிறையில் அடைத்து வைக்கப்படவில்லை. பின்னர் அவர் யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார். KPயிடமிருந்த கப்பல்கள் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் பணம் போன்றவற்றுக்கு என்ன நடந்தது என்று கோட்டபாயதான் அறிவார். அதன் பின்னர் KPயுடன் டீல் பேசியது மகிந்தவும் கோட்டபாயவும் தான். அவர்கள் என்ன செய்தார்கள் என எங்களுக்கு தெரியாது. KPக்கு எவ்வித சட்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் கடந்த 9 ஆண்டுகளாக நாட்டு மக்களின் அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டுள்ளமை அநீதியான செயலாகும் என்று முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்தார். இத்தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், மாகாண சபை தேர்தலை நடத்துவது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாகும். கடந்த 9 ஆண்டுகளாக இந்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகளை தாம் வழங்கவில்லை. இது மிகவும் அநீதியான செயலாகும். குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் தமக்கான ஆட்சி அதிகாரத்தை கூறி நீண்டகாலமாக போராடி வருகின்றனர். அந்த உரிமையை அவர்களுக்கு வழங்குவதை நாம் ஒரு கடமையாக கருத வேண்டும். மாகாண சபைகள் இயங்காமல் அரச இயந்திரம் சரியாக செயற்பட முடியாது. அரச நிர்வாக கட்டமைப்பு முறையாக இயங்காத காரணத்தால் நாட்டின் அபிவிருத்தி பணிகளுக்கு பெரும் தடை ஏற்பட்டுள்ளதை நாம் காண்கின்றோம். எனவே மக்களின் இந்த உரிமையை உடனடியாக வழங்க வேண்டும். இந்த விடயம் தொடர்பாக நாடாளுமன்ற சபை முதல்வர் மற்றும் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட பல அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் அனைவரும் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்ற கருத்துக்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். எனவே அனைத்து தேசிய மற்றும் பிராந்திய அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த செயற்பாட்டை விரைவாக முன்னெடுக்க வேண்டும்.
அத்துடன் கடந்த தேர்தல்களின் போது வழங்கப்பட்ட வாக்குறுதியின்படி நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிப்பது குறித்தும் நாம் அவதானம் செலுத்தப்பட வேண்டும். இதனை நிச்சயமாக ஒழிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். தனிப்பட்ட ரீதியில் அவரை சந்தித்த போதும் அவர் இதனை உறுதிப்படுத்தினார். இதன் மூலம் நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் உருவாகும் என நாம் எதிர்பார்க்கின்றோம் என்றார். சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் எதிர்நோக்கும் சந்தைப்படுத்தல் சவால்களுக்கு தீர்வு காணும் வகையில் உள்ளூர் உற்பத்திகளை யாழ்ப்பாணத்திலிருந்து நேரடியாக புலம்பெயர் தமிழர்கள் வாழும் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஒழுங்குகளை இலங்கை சுங்க திணைக்களத்துடன் இணைந்து முன்னெடுத்து வருவதாக வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்துள்ள புனித பிரதேசமான திருமுருகண்டியில் அரியாத்தை பாரம்பரிய சைவ உணவகம் மற்றும் முல்லைத்தீவு உற்பத்திகளின் விற்பனை நிலையமான மேட் இன் முல்லைத்தீவு ஆகிய இரு நிலையங்களையும் நேற்று சனிக்கிழமை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்து பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு தொடர்ந்து உரையாற்றும் போது போரால் முழுமையாக பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாவட்ட செயலாளராக நான் பொறுப்பேற்ற போது ஒன்றுமே இல்லாத அடிமட்டத்திலிருந்தே மாவட்டத்தை கட்டியெழுப்ப வேண்டியிருந்தது. அன்று மாவட்ட செயலாளராக இருந்து என்னால் முடிந்த அனைத்தையும் செய்தேன். வடக்கு மாகாணத்தில் எனக்கு மிகவும் பிடித்தமான அதிக வளங்களை கொண்ட மாவட்டம் முல்லைத்தீவாகும். ஆனால் வறுமையின் பிடியில் இதுவே முதலிடத்தில் இருக்கிறது. இதனை மாற்றி அமைப்பதற்கு இவ்வாறான தொழில் முயற்சிகள் நிச்சயம் கை கொடுக்கும். இங்கு அதிகளவான பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் வாழும் நிலையில் அவர்களை வாழ்வாதார ரீதியில் உயர்த்திவிட வேண்டிய பொறுப்பு எமக்குள்ளது. இதற்கு பெரும் பங்களிப்பு செய்யும் கனடிய தமிழர் பேரவைக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார். மேலும் குறித்த காணி ஒதுக்கீடு தொடர்பில் நினைவு கூர்ந்த ஆளுநர் இந்த இடம் மிகவும் பொருத்தமானவர்களுக்கு வழங்கப்பட்டமை தொடர்பில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மாவட்ட செயலாளராக நான் பணியாற்றிய காலத்திலே திருமுருகண்டி ஆலயத்துக்கு அருகில் உள்ள இந்த காணியை சிவபூமி அறக்கட்டளைக்கு வழங்கினேன். பின்னர் அவர்களின் வேண்டுகோளின் பேரில் அகில இலங்கை இந்து மாமன்றத்துக்கு கையளிக்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் இந்த காணிகளை பாதுகாத்து பொருத்தமானவர்களுக்கு வழங்குவதற்கு நாம் பாரிய சவால்களையும் அழுத்தங்களையும் எதிர்கொண்டோம். அந்த அதிகூடிய அழுத்தங்களுக்கு மத்தியில்தான் நாம் இந்த காணிகளை பாதுகாத்தோம் என்பதையும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் என்று தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் மற்றும் அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் பூரண ஒத்துழைப்புடனும் கனடிய தமிழர் பேரவையின் நிதியுதவியுடனும் வடக்கு மற்றும் கிழக்கு பொருளாதார மேம்பாட்டு மையத்தின் ஒருங்கிணைப்பிலும் இந்த செயற்றிட்டம் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விசேட நிகழ்வில் வடக்கு மற்றும் கிழக்கு பொருளாதார மேம்பாட்டு மையத்தின் பணிப்பாளர் பிரதீபன், அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் தலைவி திருமதி அபிராமி கைலாச பிள்ளை, உபதலைவர் கலாநிதி ஆர். திருமுருகன், கனடிய தமிழர் பேரவையின் நிர்வாக இயக்குனர் டாண்டன் துரைராஜா, கனடிய தமிழர் பேரவையின் மனிதாபிமான திட்டங்களின் ஒருங்கிணைப்பாளர் துஷ்யந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீண்டகால மற்றும் விரிவான ஆலோசனை செயல்முறையின் பின்னர் தயாரிக்கப்பட்ட இலங்கையின் தேசிய ஊடக கொள்கையின் மேம்படுத்தப்பட்ட வரிவானது நேற்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதிச மற்றும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன ஆகியோரிடம் வெகுஜன ஊடக அமைச்சின் கேட்போர் கூடத்தில் வைத்து உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. வெகுஜன ஊடக அமைச்சினால் நியமிக்கப்பட்ட சுயாதன பல்துறப்பு பங்குதாரர் குழு ஒன்றினால் தயாரிக்கப்பட்ட இந்த கொள்கை 2023 மே மாதம் முதல் 2025 டிசம்பர் வரையான 2 ஆண்டுகளுக்கு மேலான காலப்பகுதியில் நூற்றுக்கணக்கான பல்வகைப்பட்ட பங்குதாரர்களின் பங்களிப்புடன் உருவாக்கப்பட்டுள்ளது. அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இவ்வாறதொரு கொள்கையை சுயாதீன பல்தரப்பு பங்குதாரர் குழு ஒன்று தயாரிப்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பணியாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் ஊடக சுதந்திரம், ஊடகவியலாளர்களின் தொழில்வாண்மை மற்றும் குடிமக்களின் தாக்கம் குறித்தும் வெகுஜன ஊடக அமைச்சு விசேட கவனம் செலுத்தியுள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இதன் ஆரம்ப வரைவானது 2023 ஆண்டில் வெகுஜன ஊடக அமைச்சால் நியமிக்கப்பட்ட 23 உறுப்பினர்களை கொண்ட ஆரம்ப வரைவு குழுவின் மூலம் 2024 ஜூலை மாதத்தில் தயாரிக்கப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டது. தற்போதைய அரசால் 2025 ஆண்டின் முற்பகுதியில் மீண்டும் நியமிக்கப்பட்ட 28 உறுப்பினர்களை கொண்ட பல்தரப்பு பங்குதாரர்கள் குழுவினால் இந்த மேம்படுத்தப்பட்ட வரைவை தயாரிக்கும் செயல்முறை மேலும் விரிவுபடுத்தப்பட்டது.
மேலும் பகுஜன ஊடக அமைச்சு, தெற்காசிய ஊடக பெண்கள் அமைப்பு மற்றும் சுதந்திர ஊடக இயக்கம் போன்ற அமைப்புகளின் ஒத்துழைப்புடன் கொழும்பு, கண்டி, புத்தளம், திருகோணமலை மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய பிரதேசங்களை மையமாக கொண்டு சிவில் சமூக பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள் மற்றும் பெண் செயற்பாட்டாளர்களின் கருத்துக்களை பெற்று இந்த பணிக்கான மக்களின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஹர்ஷ பண்டார, வெகுஜன ஊடக அமைச்சின் பணிப்பாளர் மேலும் தில்சாரி உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுடன் தேசிய ஊடக கொள்கையை வரைந்த நிபுணர் குழுவினர் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர்.